அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரத்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு குருந்தூர்மலை பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட இருவரும் இன்று விடுதலை. தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு சுற்றாடலை பயன்படுத்த முடியும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம். நாடளாவிய ரீதியில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு ஆசிரியர் நியமனம். ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் வேண்டுமென்றே மோதலை அதிகரித்து வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விசனம். தொடர்வன முதன்மை செய்திகள். முல்லைத்தீவு குருந்தூர்மலை பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இருவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருந்தூர்மலை பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இருவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்குமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான விவசாயிகள் இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தானா பிரதீபன் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடர்நர்கள் சார்பில் முல்லைத்தீவு போலீசார், தொல்லியல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் சட்டத்தரணி ஒருவர் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். சந்தேக நபர்கள் சார்பாக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த 12க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். நீதிபதி தனது கட்டளையில் குறித்த சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை எனவும், குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய பிரதேசம் என வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதனை வழக்கு தொடர்னர் தரப்பை ஏற்றுக்கொண்டதை விசேடமாக குறிப்பிட்டார். அதனால் விவசாயிகள் இருவரையும் விடுவித்த நீதவான் வழக்கையும் தள்ளுபடி செய்துள்ளார். இன்றைய தினம் குருந்தூர்மலை பகுதியிலே அண்மையிலே கைது செய்யப்பட்ட 2 விவசாயிகளுக்கு எதிரான வழக்கு முல்லைத்தீவு கௌரவ நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே இன்றைய தினம் வழக்கு தொடர்நர் தரப்பு போலீசார் குற்றச்சாட்டு பத்திரத்தை 2 சந்தேக நபர்களுக்கும் எதிராக தாக்கல் செய்திருந்தார்கள். குறித்த வழக்கு தொடர்பாக சந்தேக நபர்கள் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட 12 சட்டத்தரணிகளுக்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை செய்திருந்தார்கள். அதே வேளையிலே வழக்கு தொடர்நர் தரப்பு சார்பிலும் தொல்பொருள் திணைக்களத்தின் சார்பிலும் சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டன. இந்த வழக்கினுடைய நிறைவாக இன்றைய தினம் இந்த 2 சந்தேக நபர்களும் இந்த குறித்த வழக்கிலிருந்து பூரணமாக விடுவிக்கப்பட்டு கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டளையிலே விசேடமாக குறித்த பிரதேசமானது இன்னமும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய பிரதேசம் என வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடர்நர் தரப்பே ஏற்றுக்கொண்டதை கௌரவ நீதிபதி அவர்கள் விசேடமாக குறிப்பிட்டிருந்ததுடன், மேலதிகமாக இந்த வழக்கை அடிப்படை முகாந்திரங்கள் அற்ற நிலையிலே கொண்டு நடாத்த முடியாத சூழ்நிலை காணப்படுவதன் அடிப்படையிலே இந்த 2 சந்தேக நபர்களும் குறித்த இந்த வழக்கில் இருந்து பூரணமாக விடுவிக்கப்பட்டு இன்றைய தினம் கட்டளையாக்கப்பட்டு இருக்கின்றனர்.
தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு சுற்றாடலை பயன்படுத்த முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கான்கிரீட் பிளாஸ்டிக்கினால் அழிந்துள்ள சூழலை மீட்டெடுக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு சுற்றாடலை பயன்படுத்த முடியும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கேகாலை நிதஹாஸ் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். பொதுவான தேசிய உணர்வுடன் பூமியுடன் பிணைப்பை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு நமது தலைமுறைக்கு உள்ளது என்றும் இந்த பொறுப்பை புறக்கணிக்க கூடாது என்றும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் இதில் இணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருள் பிளாஸ்டிக் பாவனையை ஒழிப்போம் என்பதுடன் முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. சுற்றாடல் மறுமலர்ச்சிக்கு தேவையான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதுடன் உலக சுற்றாடல் தினத்தை ஒரு சம்பிரதாயமாக கொண்டாடுவதற்கு பதிலாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க எதிர்பார்த்திருக்கிறது. கிரான் மற்றும் பட்டிருப்பு பாலங்களை புனரமைத்து தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார். கிரான் மற்றும் பட்டிருப்பு பாலங்களை புனரமைத்து போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சொல்லலாம், அதாவது படுவான்கரை எழுவான்கரை என்ற இரண்டு பிரதேசங்கள், கிழக்கு பகுதியை சொல்வார்கள் எழுவான்கரை, மேற்கு பகுதியை படுவான்கரை என்று சொல்வார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு நீண்ட வாவி குறுக்கறுத்து செல்லுகின்றது. இந்த வாவி போக்குவரத்துக்கு மிகவும் தடையாக இருக்கின்றது. அன்று கூட எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களிடம் இது பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2 பாலங்களை புதிதாக புதுப்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. கிரான் பாலத்தை பற்றி குறிப்பிட்டோம், அதே போன்று பட்டிருப்பு பாலம். Honorable G. Srinivasan, you have 2 more minutes. Okay. ஆகவே இந்த 2 பாலங்களையும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதைவிட இன்னும் 4 பாலங்கள் வரை புதிதாக அமைக்க வேண்டி இருக்கின்றது. ஏறத்தாழ 100 மீட்டர், 150 மீட்டர், 200 மீட்டர் நீளங்களை கொண்ட பாலங்கள். தயவு செய்து இவை எல்லாவற்றையும் உடனடியாக மொத்தமாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்கவில்லை. படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஜெய்கா ப்ராஜெக்ட் என்றெல்லாம் நீங்கள் எங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதன் மூலமாக கடந்த காலத்தில் நாங்கள் அமைச்சர்களிடம் கொடுத்த போது அதற்குரிய அந்த திட்டத்தையும் கூட வரைந்து கொடுத்திருந்தோம். ஆனால் ஒரு பாலம் மாத்திரம் கட்டப்பட்டிருந்தது, மற்ற 4 பாலங்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை. இது நர்பில் தோட்டம் பங்கடாவளி பாலமாக இருக்கும், அம்பலாந்துறை குருக்கல் மடம் பாலம், சந்திவழி தீலிவட்டை பாலம், அடுத்ததாக சொல்ல போனால் முருக்கந்தீவு கிண்ணேடி பாலம், அதே போன்று மண்டூர் குருமன்பள்ளி பாலம் போன்றவை காணப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் ஒரேடியாக செய்வது சாத்தியமில்லை, நாங்கள் கேட்பதும் சாத்தியமில்லை. ஆனால் தயவு செய்து கட்டங்கட்டமாக உங்களது ஆட்சி காலத்தில் அந்த பாலங்களை நிறைவேற்றி தருவீர்களாக இருந்தால் அபிவிருத்தி விடயத்திற்கும் சரி, மக்களின் போக்குவரத்து விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது சுற்றுலாத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது கால விரயத்தை தடுக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி, இது வாய்ப்பாக அமைந்திருக்கும். எனவே இந்த விடயத்தை தயவு செய்து உங்களுடைய மனதில் கொண்டு செயற்பட வேண்டும். மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பது உண்மையில் பாரிய நிதியை கொண்டு அபிவிருத்தி செய்கின்ற சபையாக இருந்தாலும் கூட அதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. ஊழல் மோசடிகள், லஞ்சங்கள் தாராளமாக நடைபெறுகின்ற துறையாக காணப்பட்டன. அதனை தயவு செய்து உங்களது ஆட்சி காலத்தில் திருத்தி அமைத்து இந்த தவறுகள் செய்தவர்கள், மோசடிகள் செய்தவர்கள், லஞ்சம் பெற்றவர்களை இனங்கண்டு அவர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப்பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய சட்டங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் only 1 minute. மேலும் இந்த மட்டக்களப்பு புகையிரத சேவையை பற்றி கூற வேண்டும். கடந்த காலத்தில் இந்த நேர சட்டகம், அந்த டைம் டேபிள் என்று சொல்வது மக்களின் போக்குவரத்துக்கு வசதியாக அமைந்திருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த இங்கு கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற நேரம், மட்டக்களப்பை சென்றடைகின்ற நேரம் என்பது அவர்களுக்கு அலுவலகர்களுக்கு தொழிலுக்கு செல்லக்கூடிய விதமாகவும் மட்டக்களப்பிலிருந்து அம்பாறைக்கு செல்லக்கூடிய விதத்திலும் அந்த நேரம் ஒழுங்காக இருந்தது. அதன் பின்னர் இந்த யானைகளுக்காக நாங்கள் அந்த நேரத்தை மாற்றி அமைத்த பின்னர்
இப்போது அந்த போக்குவரத்து நேரம் வந்து அசௌகரியமாக இருக்கின்றது. மட்டக்களப்பை சென்று அடைகின்ற போது அது அந்த அங்கு வாகன போக்குவரத்துகளை ஏற்படுத்த முடியாத நேரத்தில் சென்றடைகின்றபடியால் தயவு செய்த மக்களின் கோரிக்கை என்னவென்றால் அந்த நேரத்தை பழைய நேரத்திற்கு ஏற்ற விதத்தில் மாற்றி அமைக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். இதனையும் கூறிக்கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆளணி விடயம் தொடர்பில் அரசிடம் திட்டமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு ஆளணியை அனுப்பும் விடயத்தில் உரிய திட்டம் ஒன்றிற்கு காரணம் என்ன என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜனத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது எழுப்பப்பட்ட வாய்மூல வினாவிற்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் நிலவும் பிரதான பிரச்சினைகளுக்கான தீர்வாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பும் அமையப்பெறுகின்றது. ஆகவே இந்த அமைச்சும் அமைச்சு சார்ந்த நிறுவனங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இதனூடாக பாரிய வெளிநாட்டு வருவாய் கிடைக்கப்பெறும். 3,40,000 அதிகமானோருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளீர்கள். ஆனால் அவற்றை உரியவாறு நடைமுறைப்படுத்த தேவையான திட்டம் வகுக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் அமைச்சுக்களுக்கு நிறுவனங்களுக்கும் இடையிலும் கூட உரியவாறு தொடர்பு பேணப்படுவதாகவும் தெரியவில்லை. இத்தகைய பின்னணியில் எதிர்பார்த்த வெளிநாட்டு வருவாயை அடைய முடியாது. அதன் காரணமாக நாடு என்ற வகையில் நாம் வீழ்ச்சியடைய நேரிடும். ඉස්රායලෙත් එක්ක වෙනම ප්‍රශ්නයක් තියෙනවා වෙනම බේරගන්න එක වෙනම. හැබැයි මෙතනදී මට විශේෂයෙන්ම දැනගන්න අවශ්‍ය මේ රැකියා யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவிற்கு அருகாமையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் தாயகத்தில் காலத்திற்கு காலம் பல்வேறு மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றிற்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது. எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைகுழிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைகுழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வு பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறு வலியுறுத்தியும் செம்மணி வளைவிற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளை மறைக்காதே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சிந்துப்பாத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றோம். ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் 22க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோசா வளாக மனித புதைகுழி, மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி, கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிகளின் அகழ்வுகள் நிறைவேற்றி மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை. கிட்டத்தட்ட 7 எலும்புக்கூடுகள் மண்டையோட்டுடன் இந்த செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலே கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது. இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள், இந்த எச்சங்களை முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உறவுகளாக
இந்த மண்ணினுடைய உறவுகளாக நாங்கள் கோருவது வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மிக முக்கியமாக இதில் ஒரு முற்றுமுழுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் நடைபெறும்போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை, எப்போது மரணமடைந்திருக்கின்றது என்ற தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 96ஆம் ஆண்டளவிலே இங்கே கிருஷாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. இன்று கூட இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்தரவை வேண்டி நிற்கிறார்கள். நாங்கள் ஜனநாயக வழியிலே, அறவழியிலே, அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை, ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் புத்தர் அங்கே கம்பீரமாக வீற்றுக் கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை, மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற அந்த முயற்சிக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த கண்துடைப்புகள் கடந்த 75 வருடங்களாக இங்கே ஸ்ரீலங்கா அரசாலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை மட்டுமே வேண்டி நிற்கின்றோம். இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும். சர்வதேச வல்லுநர்கள், துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே, நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. மன்னர் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மன்னர் சதோச மனித புதைகுழி தொடர்பில் சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் ஆஜரான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மன்னர் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாகியிருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் குறித்த சதோச மனித புதைகுழி பகுதியை இன்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இதன்போது சில தீர்மானங்களுக்கு முன்வந்தனர். குறித்த புதைகுழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை இணங்கிக் கொண்டுள்ளதன் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவது எனவும் குறித்த புதைகுழி பகுதி அளவில் மூடுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா, அது எங்கே இருக்கின்றது போன்ற விடயங்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 12ஆம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட உள்ளது. இன்று மன்னார் சதோச புதைகுழி வழக்கு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட திறத்தவர்கள் பிரசன்னமாயிருந்தவர்களுடன் கௌரவ நீதவான் அவர்களும் இந்த அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் சந்தேகத்துக்கு இடமான இந்த புதைகுழி பிரதேசத்தை சென்று பார்வையிட்டதுடன் சில தீர்மானங்களுக்கும் முன்வந்தார்கள், தீர்மானங்களுக்கு இணைந்து கொண்டார்கள். அதாவது அந்த புதைகுழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நீர் நிரம்பியிருக்கின்ற அந்த நீரை அகற்றுவதற்கு நகர சபை இணங்கிக் கொண்டது அடிப்படையில் அந்த நீர் நாளை அகற்றப்பட இருக்கிறது என்றும் அத்தோடு பகுதி அளவில் மூடுவது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண்கள் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா, அது எங்கே இருக்கின்றது போன்ற விவரங்களை போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை 12ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. மேலதிக நடவடிக்கைக்காக சதோசா மனித புதைகுழி சம்பந்தப்பட்ட விடயப்பரப்பினை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் கனரக வாகனங்கள் அல்லது கனரக பெக்கோண்டு சொல்லப்படுகின்ற இயந்திரங்கள் பாவித்து மண் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற காரணத்தினால் அங்கே
உரிய சான்றாதார பொருட்கள் மண்ணுடன் கலந்து எடுக்கப்பட்டு இருக்கின்ற நிலைமையை பார்த்திருந்தோம். அந்த மண் ஏற்கனவே ஒரு பகுதியில் சேமிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதி முதலாவது பகுதி. அதற்கு பிறகு மேலதிகமான மனித எச்சங்கள், மனித புதைகுழி காணப்படுகின்ற பகுதி சற்று அகலமாக்கப்பட்டது. ஆகவே அது 2வது பகுதி. அதை விடவும் பிட் டெஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஆங்காங்கு மனித எலும்புக்கூடுகள் அல்லது மனித எச்சங்கள் இருக்கின்றதா என்பதனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உரிய நிபுணர்களினால் அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 16 மனித புதைகுழிகள் இதுவரையில் இனம் காணப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு பகுதிகளில். அநேகமானவை வடக்கு கிழக்கில் இருந்தாலும் எம்பிலிப்பிட்டிய, மாத்தலை, சூரியகாந்தன்னு சொல்லப்படுகின்ற பல்வேறு இலங்கையின் மற்ற பகுதிகளிலையும் இந்த மனித புதைகள் காணப்படுகின்றன. ஆனாலும் இதுவரையில் இந்த மனித புதைகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் ஆயுத மோதலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பது சம்பந்தமான எண்பிப்புகள் இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே முன்னேற்றகரமாக போய்கொண்டிருக்கின்ற வழக்குகள் என்று நாங்கள் பார்க்கல எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. கோக்குத்தொடுவாய், அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மற்றும் சதோசா, திருக்கேதீச்சரம் போன்ற மன்னாரில் 2 வழக்குகளும், கொக்குத்தொடுவாய் முல்லைத்தீவில் ஒரு வழக்கும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற செம்மணி வழக்கும் ஓரளவு சயின்டிஃபிக்காக முன்னேற்றகரமாக விஞ்ஞானபூர்வமாக நியமங்களின் அடிப்படையில் எடுத்துச் செல்லப்படுகின்ற வழக்குகளாக காணப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களினால் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பதவி உயர்வில் நிலவும் தாமதம் மற்றும் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் காணப்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை முன்னிறுத்தி பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் செயலாளர் சாணக்க தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார். குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தீர்வை வழங்குவதற்கு சுகாதார அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சரிடமோ அல்லது சுகாதார அமைச்சின் செயலாளரிடமோ கலந்துரையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. தங்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாவிடின் தொடர்ந்தும் பணிப்புறக்கணிப்பு போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும். இதனால் நோயாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு சுகாதார அமைச்சின் அதிகாரிகளே பொறுப்புகளை ஏற்க வேண்டும். அரசு மருந்தாளர் சங்கத்தினர் முன்னெடுத்துள்ள ஒரு நாள் பணிப்புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வெளிநோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். பதவி உயர்வு முறை தொடர்பான பிரச்சினை அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படவில்லை. இதன் விளைவாக கணிசமான எண்ணிக்கையிலான மூத்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இழப்பு ஏற்பட்டது. தரம் 1 அதிகாரிகளுக்காக முன்மொழியப்பட்ட செயற்திறன் தடை தொடர்பாக சுகாதார அமைச்சினால் பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை பயிற்சியை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்க தவறியது. பட்டதாரி பயிற்சியாளர்களுக்கு வேறு பெயர்களை பயன்படுத்த ஒப்புதல் அளித்தல், பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தகுதி பட்டியலை பயன்படுத்த ஒப்புதல் வழங்க தவறியது போன்ற குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு நாள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. இதனால் இன்று மாதாந்த சிகிச்சைக்கு சென்ற மக்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். மருந்து சுகர் இருக்கு எனக்கு கூடுதலாக மருந்தெடுத்து துண்டெடுத்து மருந்தெடுக்க போனால் மருந்து இது வாங்கி போட்டு மற்ற மகளுக்கும் டைரக்ஷன் இருக்குது. பிளட் கொடுக்க வந்த இடத்த பிளட் இதுவும் போட்டு அப்போ இதனால் ஒன்றுமே செய்யலை. அந்த உரிய நேரத்தில் உரிய இதை செய்யலைன்னு சொன்னால் சிக்கல் தான். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்ளும். திருகோணமலை மீனவர்களுக்கு வாழைச்சேனை கடற்பரப்பில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வீதிமறியல் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலை திருக்கடலூர் மீனவ சங்கத்தை சேர்ந்த மீனவர்களின் படகு வாழைச்சேனை கடற்பகுதியில் சேதமாக்கப்பட்டு மீனவர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்கடலூர் பகுதி மீனவர்கள் இன்று வீதிமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மீனவர்களுக்கு ஆதரவாக பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களும் இணைந்திருந்தனர். வீதிமறியல் போராட்டம் காரணமாக சில மணி நேர வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது. போராட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர்.
வீதிமறியல் இடம்பெற்ற இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன வருகை தந்து மீனவர்களோடு கலந்துரையாடியிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீனவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகளே, மீனவரின் குரல் அரசுக்கு கேட்காதா, மீனவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களையும் எழுப்பினர். கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமைச்சரவை உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக 6 அமைச்சரவை உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற கல்வி தொடர்பான குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ඒ අනුකමිටු අද පත් කරගත්තා. ඒ අනුකමිටු තමයි கல்வி தொடர்பான மறுசீரமைப்பு உபகுழு, பாடசாலைகளில் உள்ள மனித மற்றும் பௌதிக வளங்களின் தரம் பற்றிய உபகுழு, இடைநிலை வகுப்புகளுக்காக மாணவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான உபகுழு, கல்வி சபையை நிறுவுவதற்கான உபகுழு, உயர்கல்வித்துறைக்கான உபகுழு மற்றும் திறன்கல்வித்துறைக்கான உபகுழு என்பன நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த உபகுழுக்களூடாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சிற்கான ஆலோசனை மற்றும் யோசனைகளை முன்வைக்க முடியும். இந்த கலந்துரையாடலின் போது ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். அவற்றுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம். අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ පිළිබඳ අනුකමිටුව, දෙක පාසල්වල පවතින මානව හා භෞතික සම්පත් நிர்மாணத்துறையில் தொழில் வாய்ப்புகளுக்காக 148 இளைஞர்கள் நேற்று இஸ்ரேல் சென்றுள்ளனர். நிர்மாணத்துறையின் கீழ் செயல்படும் தொழில் வாய்ப்புகளுக்காக 148 இளைஞர்கள் நேற்று இஸ்ரேலை சென்றடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இஸ்ரேலின் நிர்மாணத்துறையின் கீழ் உள்ள பிரிவுகளுக்கு இதுவரை 413 இளைஞர்கள் சென்றுள்ளனர். பராமரிப்பு சேவைகள், கட்டட நிர்மாண வேலைகள், உணவகங்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதற்கு தற்போது இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. பொன் சிவகுமாரனின் 51வது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 51வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் உரும்புராய் சந்தி பகுதியில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவு தூபியில் இன்று முற்பகல் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுடரேற்றப்பட்டு பொன் சிவகுமாரனின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவு தின நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், ஈழம் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், பொன் சிவகுமாரனின் சகோதரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டு மீள பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொன் சிவகுமாரனின் சிலைக்கு வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராய நிரோஸ் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரும் இன்று காலை மலர் மாலை அணிவித்து உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிக்கும் வகையில் கைவிடப்பட்ட அரச கட்டிடத்தில் புனர்வாழ்வு நிலையத்தை ஆரம்பிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிக்கும் வகையில் புனர்வாழ்வு நிலையத்தை நிரந்தரமாக அமைக்கும் வரையில் இந்த மாத இறுதிக்குள் கைவிடப்பட்ட அரச கட்டிடத்தில் புனர்வாழ்வு நிலையத்தை ஆரம்பிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிக்கும் நிலையத்தை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் ஆளுநர் கருத்து தெரிவித்திருந்தார். யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குவது அவசியம் என தேசிய அபாயகார ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினரும் கோரி வருகின்றனர். கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் இதற்கான கட்டடம் உம்மால் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் அது பொருத்தமானது அல்லது என அவர்கள் எமக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். மாற்று இடத்தை உடனடியாக அடையாளப்படுத்தி வழங்க வேண்டியுள்ளது. தற்போது அதிகளவு சிறுவர்களும் உயிர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவதால் உடனடியாக மறுவாழ்வு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டார். 15 முதல் 18 வயதுடைய 36 சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி நீதிமன்றத்தால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்று
அவர்களில் சிறுமிகளும் உள்ளடங்குவதாக வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கள ஆணையாளர் குறிப்பிட்டார். இதன்போது அச்சுவேலியில் சிறுவர் சான்று பெற்ற பாடசாலைக்கு அண்மையாக உள்ள வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்திற்கு சொந்தமான கட்டடத்தை புனரமைப்பு செய்து பயன்படுத்த முடியும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அது இயங்கு நிலைக்கு வரும் வரையில் இந்த மாத இறுதிக்குள் உடனடியாக ஏதாவது ஒரு இடத்தை தற்காலிகமாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதற்கமைய வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மூடப்பட்ட பாடசாலைகள் சில உள்ளதாகவும் அந்த கட்டடங்களை பார்வையிட்ட பின்னர் அவற்றில் செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட மருத்துவ அதிகாரி சேனா பிரணவன் மாணவர்களிடையே போதை மாத்திரையின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், யாழ் மாவட்ட பதிலரசாங்க அதிபர், வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கள ஆணையாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், உளவள ஆலோசகர்கள், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் இணைப்பாளர், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட மருத்துவ அதிகாரி ஆகியோர் நேரடியாகவும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோர் இணையவழியூடாக இணைந்து கொண்டனர். கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை உடனடியாக மீள இயக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. பரந்தன் கெமிக்கல்ஸ் கம்பெனி லிமிடெட்டின் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் இன்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு களவிஜயம் மேற்கொண்டனர். இந்த ரசாயன தொழிற்சாலை மூலம் குளோரின் மற்றும் அலுமினிய பாத்திரங்கள் கழுவுவதற்கான திரவம் என்பன உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக களவிஜயம் மேற்கொண்ட குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர். 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பரந்தன் ஃபேக்டரி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு 57ஆம் ஆண்டுல பரந்தன் கோஆபரேஷன், பரந்தன் கெமிக்கல்ஸ் கோஆபரேஷன் என்று சொல்லி பேரில் இயங்கி கொண்டு வந்தது. நான் நினைக்கிறேன் 1983ஆம் ஆண்டோட போர் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட இந்த ஃபேக்டரி திரும்பவும் புதிய அரசாங்கத்துக்கு பிறகு இப்ப நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம் கைத்தொழில் அமைச்சுக்களை இருக்கிற எங்களோட கம்பெனியானது விரைவில் நாங்கள் திரும்பவும் ஆரம்பிக்க போறோம். இலங்கையில நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு பாரிய உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கும். கோஸ்டிக் சோடா பிரதானமா எங்களோட கம்பெனியின் உற்பத்தி கோஸ்டிக் சோடா, மற்றது குளோரின். இப்ப தெரியும் எங்களுக்கு தேசிய அளவுல நீர் சுத்திகரிப்புக்காக வாட்டர் சப்ளைக்கு குளோரின் தேவைப்படுது. இதெல்லாம் இப்ப நாங்கள் இம்போர்ட் பண்ணி தான் நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே எங்களோட நாட்டின் வளங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யாமல் எங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே கடந்த ஒரு சில மாதங்களாக மிக தீவிரமா நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஃபேக்டரியை திரும்ப மீள ஆரம்பிக்கிறதுக்காக. ஆகவே அதுக்கான வேலை திட்டமாக தான் இன்றைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறதுக்காக, ஆய்வு நடத்துறதுக்காக எங்களோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் இங்கே இதில் இருக்கிறோம். எங்களோட இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் சோனா தான் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. கைத்தொழில் அமைச்சுக்கு வரும். அதுல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாரியளவான இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த இடம் எங்க இருக்கணும்ன்றத பார்வையிட்டு தீர்மானிக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு அரசு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரால் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் வைத்து இவர்களுக்கான நியமனத்தை ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகர வழங்கினார். கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தலங்கம், ஆளுநரின் செயலாளர் GS அருண்ராஜ், கல்வி அமைச்சின் செயலாளர் திரு குகநாதன், மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சுற்றிவளைப்பில் 412 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாடு முழுவதும் போலீசார் நேற்று நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 408 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நாடு முழுவதும் 412 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்போது ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 117 பேரும், ஐஸ் ரக போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 160 பேரும், கஞ்சா போதைப்பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 127 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையை இறைமையற்ற நாடாக மாற்ற முயற்சி இடம்பெறுவதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். இலங்கையை இறைமையற்ற நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையில் தொடர்ச்சியாக வெளிநாடுகளின் தாக்கங்கள், வெளிநாடுகளின் ஆதிக்கங்கள் அரசியல் ரீதியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாக இலங்கையில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுகின்ற தன்மையும், அரசியல் ரீதியாக இலங்கையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தன்மையும் அதிகரித்து விட்டது. குறிப்பாக இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான ஆதிக்கங்கள் எங்களுக்கு பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றது. இலங்கை என்கின்ற இறைமை இருக்கின்ற நாட்டிலே எப்படி இப்படியான தலையீடுகளை மேற்கொள்ள கூடியதாக இருக்கின்றது என்பதை கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு அரசு அவர்களுக்கான சகல இடங்களையும் விட்டு கொடுத்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆதிக்கத்திற்கும் பதிலெதையும் கூறாமல் அதற்கு இசைந்து போகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாரிய அளவிலே இன்று அகலப்பட இருக்கின்றது, பாரிய அளவிலே இந்தியாவினால் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. முக்கிய பொருட்கள் மீதான வரி நீக்கப்பட வேண்டும் என சுதந்திரத்திற்கான பெண்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. கற்றல் உபகரணங்கள், ஔடதங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை மட்டுப்படுத்த வேண்டும் என சுதந்திரத்திற்கான பெண்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக அந்த இயக்கம் நேற்று நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியின் போது பெண்கள் கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர். புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்களுக்கு ஏராளமான வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் எந்தவித வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக வறிய மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பொருட்களுக்கே வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்நிய செலாவணியை நாட்டிற்கு ஈட்டித்தரும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள், ஆடை தொழிற்துறையில் ஈடுபடும் பெண்களே பாதிக்கப்படுகின்றனர். இந்த வரி விதிப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிடேன் சமையலறையிலிருந்தே போராட்டம் ஆரம்பிக்கப்படும். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களால் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்கள் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாணம் மாவட்ட தலைவர் இன முரளிதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களால் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்கள் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதாகவும், இது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சருக்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாணம் மாவட்ட தலைவர் இன முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாண வடமராட்சி ஊடக மையத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வடமாநிலங்களில் பிடிச்ச தொழிலாளியோ அல்லது தொழிலோ படைச்ச மாதிரியும் இல்லை, அவர்கள் ஜெயிலுக்கு போனதாகவும் இல்லை. ஆனால் முல்லைத்தீவை பொறுத்தவரையில முல்லைத்தீவு சங்கங்கள் சமாசங்கள் நல்ல இறுக்கமாக இருக்கின்றன. இருந்தாலும் முல்லைத்தீவு சமாசம் தனியார் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு எல்லா பக்கம் நெட்வொர்க் வச்சிருக்கார். அப்ப அவருக்கு எங்கேயும் தொழில் பூரா போனா அது தகவல் கிடைக்கும். கிடைச்ச உடனே அவர் என்ன செஞ்சா உடனே நேவி இதே கிடைக்கிறார், நீதிபதி ஐயர் கிடைக்கிறார். அடிச்சோட அவர்களுக்கு கிடைச்ச நீதிபதி திணைக்கிற அதிகாரி திறமான அதிகாரி, நல்ல நேர்மையான அதிகாரி, லஞ்சம் வாங்காதவர். அப்ப அங்க கடிச்ச உடனே அவர் இந்த சட்டக்கண்டு தனி அதிகாரத்துக்குள் போட கடற்படை தாங்களே அந்த ப்ரொடக்ஷன் கடற்படை தாங்களும் சரி செய்யுது. அப்படிதான் உள்ளத்துக்கு ஒரு கடுப்பு. ஆனால் வடமாநிலத்தில் அப்படி இல்லையே. வடமாநிலத்தில் உண்மையிலே கட்டுப்படுத்த வேண்டியது நேவி அல்ல, அதை உண்மையிலே கட்டுப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்திற்கு அதிகாரி தான். நீதிமன்றத்துக்கு அதிகாரி
ஒரு தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறை இருக்கின்ற கடலமாக பிடிக்கொள்ள அப்படின்னாங்க அந்த கரையிலேயே பிடிக்கலாம் அவர் வாழ பயன்பட்டார் என்ன யாழ்ப்பாணம் நீங்க கிழக்கு அதிகாரியை பற்றி நல்லா தெரியுண்டாரு முல்லைத்தீவு அதிகாரி மாதிரி யாழ்ப்பாண அதிகாரி இல்லை யாழ்ப்பாண அதிகாரியும் அதே முல்லைத்தீவு மாதிரி இருந்தாருன்னா படுவா கண்டு படம் கொண்டு வரலாம் இன்னொரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால் முல்லைத்தீவு இந்த திணைக்களம் வந்து கரை ஓரலாம் இருக்கு யாழ்ப்பாணத்துல 70 கிலோமீட்டர் அங்கால இருக்குது அது ஒரு சிக்கல் சொன்னாத கேட்டுவாங்க நாங்கள் இரவு வரையில் அங்கே இருந்து எவ்வளவு தூரம் இல்லை அப்படி அதுவும் சிக்கல் இருக்கு ஆனால் எந்த சிக்கல் இருந்தாலும் நாங்கள் என்றால் எந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையா இருந்தாலும் கடல்ல பிடிக்கிற தேவை அந்த தொழில் முறை வந்து கரையை இருக்கலாம் கரை செய்யப்படும் அதை செய்யாது அதிகாரி புரிய அதிகாரி படிச்சாக்க கடற்படையை பிடிக்கிறார் கடற்படை பிடிக்க மாட்டாங்க மீன்பிடி அமைச்சர் ஏதோ வேலைக்கு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன பொறுத்தவரை எந்த பார்வையில முதலிருந்து அமைச்சர் வந்து டெய்லி எந்த விதமான கண்டிப்பாடும் கொண்டு வருது இல்லை சும்மா முதல் வந்து ஸ்டார்ட்ல கொஞ்சம் கண்டிப்பாடு. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.